அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டீக்ளட்டரிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம லைஃப் எப்படி இருக்கும், நம்ம வீடு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெகுலராக டீக்ளட்டர் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். நிறைய வீடியோஸ்லேயும் அதை காமிச்சிக்கிட்டே இருக்கோம். பட் அதுக்கப்புறம் என்னவாக இருக்கும், நம்ம லைஃபு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம், அதாவது நமக்கு தேவைப்படாத உபயோகிக்காத பொருட்களை நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீடு எப்போயுமே பார்க்குறதுக்கு க்ளீனாகவும் கிளட்டர் ஃப்ரீயாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஆர்கனைஸ்டாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியர் எப்போயுமே வீட்டில் இருக்கும். எந்த இடத்த பார்த்தாலும் தேவையான பொருட்களை தவிர எந்த பொருளும் இருக்காது. ஸோ நம்மளை மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஃபீல் இருக்கும். அதனால் நீங்களும் மறக்காமல் டீக்ளட்டர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பும் இதே மாதிரி மாறும். ஒன்ஸ் நீங்கள் டீக்ளட்டரிங் ப்ராக்டிஸ் பண்ணோன்னே உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக ஆக ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன டிப்ஸை நீங்களே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு இடம் தேவையில்லாத பொருள் இருந்துச்சுன்னா அதை அக்யூமுலேட் ஆக விட மாட்டீங்க. நம்ம டீக்ளட்டரிங் பற்றி நிறைய ரூல்ஸு, நிறைய பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் நிறைய என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில். அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா டிஸ்கார்ட் பண்ணுறது, வேஸ்ட்டை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணுறது, அதெல்லாம் நீங்களே மாஸ்டர் ஆகிடுவீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்கிறது என்ன விஷயம் அப்படின்னா, பொருட்கள் வாங்குறத நீங்களே குறைக்க ஆரம்பிச்சிருவீங்க. யூ வில் பி வெரி மைண்ட்ஃபுல் இன் பர்ச்சேசிங் திங்ஸு. நான் யூஸ்வலாக ரொம்ப பர்ச்சேஸ் பண்ணுறது பிளான்ஸ் தான். நானும் இந்த டீக்ளட்டரிங் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையில்லாமல் பிளான்ஸை வாங்குறேன்ற பேரில் எல்லா இடமும் பிளான்ஸாக இருக்கும். அதெல்லாம் குறைச்சி முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற பிளான்ட்டையே நான் ப்ரொபகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தட் ஐ கேன் ரெடியூஸ் காஸ்ட்டு. தேவையில்லாமல் பொருட்களை உள்ளே வர்றதை நான் மினிமைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இட் அப்ளைஸ் டு திங்ஸ் ஆல்சோ. உங்களுக்கு எந்த இடத்துல டீக்ளட்டரிங் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு பாருங்கள். எங்கே கிளட்டர் சேருது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிங்கன்னா, அந்த இடத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளட்டர் ஃப்ரீ என்விரான்மெண்ட் க்ரியேட் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் நீங்களே ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருவீங்க பொருட்களை குறைக்கிறது அப்படிங்கிறதுல. அடுத்து பார்த்திங்கன்னா, லிவிங் இன் த ப்ரெசண்ட். எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பொருட்கள் நிறையா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது அவங்க வாங்கி கொடுத்த பொருள், இது இவங்க வாங்கி கொடுத்த பொருள் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலுமே நம்ம ஒரு பாஸ்ட் டென்ஸில் வாழ்கிற மாதிரியே இருக்கும். அந்த அந்த பொருட்களை சுற்றி அது ஒரு ஸ்டோரி இருக்கும். அதை பற்றியே நம்ம வாழ்க்கை சுற்றிக்கிட்டே இருக்கும். நம்மளால் ப்ரெசண்ட் லைஃப்பில் நம்மளால் வாழவே முடியாது. நீங்கள் ப்ராப்பராக டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு ப்ரெசண்ட் லைஃப்பில் டுடே ஐ வாண்ட் டு லிவ் ஹாப்பி, இன்றைக்கி நான் நாள் நல்லா இருக்கணும், இன்றைக்கி நேரம் நல்லா இருக்கணும், நான் பண்ணுற விஷயம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுல உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நம்ம டீக்ளட்டரிங்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் நிறைய ஸ்பேஸ் இருக்கும். இதனால் எப்படின்னா, நம்ம வீட்டில் ஏதாவது டைடி அப் பண்ணுறது, ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், அந்த இடத்த குயிக்காக டைடி அப் பண்ணுறதுக்கு நம்ம பழக்கப்பட்டிருப்போம். அண்டு எல்லா இடங்களும் பார்த்திங்கன்னா குயிக்காக உங்களால் க்ளீன் பண்ணிட முடியும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். எனக்கு வீட்டில் வேலைக்கு ஆள்லாம் கிடையாது. நாங்களே தான் எல்லா வேலையும் பார்த்துக்குவோம். எனக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்னால் வேலைக்கும் போக முடியுது. என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸும் என்னோடய வீட்டை நல்லா பார்த்துக்குறாங்க. ஒரு டைடியப்பாக இருக்கும், ஒரு கிளட்டர் ஃப்ரீயாகவும் இருக்கும். என்னால் ஈஸியாக குயிக்காக ஒரு வேலையை முடிக்கும். இப்போ ஒரு லிவிங் ரூம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூமை டைடியப் பண்ணி செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் மீ. சிமிலர்லி பெட்ரூமாக இருக்கட்டும், ஒரு கிச்சனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பாத்ரூமாக இருக்கட்டும், வீட்டில் எந்த ஒரு ஏரியாவை எடுத்தாலும் குயிக் க்ளீனிங் அண்ட் குயிக் டைடிங் அப் ரொம்ப ரொம்ப ஈஸி வென் யூ ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் டீக்ளட்டரிங். ஸோ இது என்னோடய லைஃப்பில் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். விச் மை லைஃப் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் என்னென்னா பொருட்களை தேடுறத நம்ம குறைச்சிருவோம். நம்ம வந்து பொருட்கள் குறையும் போது தேவையான பொருட்கள் மட்டும் வீட்டில் இருக்கும்போது இந்த பொருள் இங்கே தான் இருக்குது, இந்த பொருள் அங்கே தான் இருக்குன்ற ஒரு தெளிவு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எங்கள் வீட்டில் சார்ஜிங் ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது, எல்லா கேட்ஜெட்டும் இங்கே தான் சார்ஜ் பண்ணுவோம், டஸ்ட்பின் கவர் இங்கே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தேடுறதுக்கான வேலையே நம்ம வீட்டில் இருக்காது. எல்லாருமே வந்து எந்த பொருள் எங்கே இருக்குங்கிறத ரொம்ப மைண்ட்ஃபுல்லாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கிறதுனால நமக்கு வந்து தேடுற வேலை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லை, நிறைய ஸ்பேஸ் இருக்கும் வீட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் தெரியும், யூ வில் கெட் லாட் ஆஃப் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸில் இருக்கும்போது ஸ்பேஸ் நிறைய கிடைக்கும்போது என்ன ஆகும், வீட்டில் ஏர் குவாலிட்டி நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் வந்து ஒரு சுத்தமான காற்றை நம்ம வீட்டுக்குள்ளே நம்மளால் சுவாசிக்க முடியும். நிறைய நமக்கு டைமும் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா நம்மளால் நிறைய மணி சேவ் பண்ண முடியும். எப்படின்னா நம்ம வந்து வென் யூ லிவ் அ கிளட்டர் ஃப்ரீ லைஃப், நம்ம தேவையானது மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம், தேவையில்லாதது பண்ண மாட்டோம். எப்பயுமே பொருட்களை வாங்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் குப்பையை சேர்க்குறது மட்டும் இல்லாமல் பணமும் செலவாகும். இதனால நான் நிறையா சேவ் பண்ணியிருக்கேன் என்னோடய லைஃப்பில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ். நீங்கள் வந்து வேலைப்பளு குறையும்னு சொல்லியாச்சு, வீடு வந்து மினிமைஸ் ஆகும்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது, நம்ம நிறைய நியூ லேர்னிங்ஸு, நியூ ஹாபீஸை லேர்ன் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு இன்டீரியர் டெக்கரேஷனாக இருக்கலாம், ஒரு டிஐஒய்யாக இருக்கலாம், ஒரு குக்கிங்காக இருக்கலாம், ஒரு ரீடிங் ஹேபிட்டை நீங்கள் வந்து கல்டிவேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து க்ரியேட் பண்ண முடியும். வென் யூ லிவ் அ கிளட்டர் ஃப்ரீ லைஃபு, நீங்கள் வந்து வென் யூ மாஸ்டர் இன் டீக்ளட்டரிங். அதுக்கப்புறம் நியூ எக்ஸ்பீரியன்ஸஸ், நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணலாம், நிறைய புது இடங்களை பார்த்து யூ கேன் எம்ப்ரேஸ் த நியூ பிளேசஸ். நீங்கள் வந்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம மைண்டும் கிளியராக இருக்கும். ஸோ வீடு கிளியராக இருந்தால் மைண்டு கிளியராக இருக்கும். இதனால நம்மளால் நிறைய பெனிஃபிட் அடைய முடியும். ஹேபிச்சுவேட்டிவ் டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது வந்து நம்ம பழக்கப்பட்டிருப்போம். இப்போ ஒரு இடம் வந்து நமக்கு வந்து கிளட்டராக இருக்குனால இமீடியட்டாக நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும், இந்த இடத்த டீக்ளட்டர் பண்ணணும்னு உடனே நமக்கு வந்து தோணும். இது வந்து எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். சின்ன சின்ன போர்ஷனாக தான் நம்ம வந்து எப்போயுமே டீக்ளட்டர் பண்ணுவோம், பெரிய வேலையை எடுத்து நம்ம பண்ணுறதில்ல. இதையும் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ த மொமெண்ட் வந்து ஒரு ஒரு ஸ்பேஸ் வந்து கிளட்டராக இருக்குன்னா குவிக்லி வி டீக்ளட்டர் தி ஏரியா. ஸோ தட் வந்து இமீடியட் வந்து ஒரு குவிக் வின்ஸ் நமக்கு கிடைக்கும், ஒரு சின்ன ஒரு அக்காம்ப்ளிஷ்மெண்ட் ஃபீலிங் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் டீக்ளட்டர் வந்து ரெகுலராக பண்ண ஆரம்பிக்கும் போது இட் வில் பிகம் வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. ஃபைனலாக நம்ம வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, யூ கேன் மேக் மோர் ஸ்பேஸ் ஃபார் கனெக்ஷன். நம்ம வந்து எதுக்காக நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணணும், இப்போ நீங்கள் டீக்ளட்டரிங் பண்ணணும், க்ளீனிங் பண்ணணும், ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்லாம் நம்ம எதுக்கு ஆசைப்பட்றோம், நம்ம வீடு சுத்தமாக இருக்கும்போது, வீடு க்ளீனாகவும் கிளட்டர் ஃப்ரீயாகவும் இருக்கும்போது நம்ம வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஹாப்பியான ஃபீலிங்கில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணுறோம். ஸோ அந்த பர்பஸ் வந்து வென் யூ டூ த டீக்ளட்டரிங் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும். யூ வில் கெட் மோர் டைம் ஃபார் த ஃபேமிலி. நிறையா வந்து நீங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். அண்ட் யூ கேன் மேக் மோர் கனெக்ஷன்ஸ். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்களோட லவ்டு ஒன்ஸோட நீங்கள் நிறைய கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா யூ வில் ஹாவ் லெஸ் clutter at home, less clutter in mind, so that you can make more connection for the loved ones. ஸோ இதுதான் வந்து வெரி சிம்பிள் லாஜிக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த டீக்ளட்டரிங் அப்படிங்கிறத வந்து எப்படி வந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணணும், பிகினராக எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஃபேமிலியை இன்வால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் டேக் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக இதனால் வந்து நிறைய பெனிஃபிட்டை நீங்கள் அடையலாம். உங்கள் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும், உங்கள் லைஃப் வந்து வாழ்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். யூ கேன் லிவ் அ வெரி மீனிங்ஃபுல் லைஃப். யூ கேன் லிவ் இன் த ப்ரெசன்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஒரு மன திருப்தியை வந்து கொடுக்கும். எண்ட் ஆஃப் த டே யூ வில் ஹாவ் அ வெரி பீஸ்ஃபுல் லைஃப். ஸோ அதை வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களால் வந்து நீங்கள் செய்கிற வேலையில் ரொம்ப சிறப்பாக பண்ண முடியும். உங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் லைஃபாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும், இல்லை உங்கள் வீட்லேயா இருக்கட்டும், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டு, ஒரு சென்ஸ் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டு கிடைக்கும் when you have a less things at home. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து
தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you so much for watching this video till the end. Happy decluttering, happy homemaking and happy living from Decluttering Diva. Thank you.